திட்டதான் செய்வாங்க. என்ன எப்பவுமே மாலை போட்டுட்டு இருப்பாங்களா? கல்லால் எடுத்து கல்லால் அடிக்காம இருக்கிற வரைக்கும், காயப்படாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படுங்க. இது மாதிரி மாவட்டத்தில் நான் இருந்தப்ப எவ்வளவு அடிபட்டிருப்பேன், எவ்வளவு உதப்பட்டிருப்பேன். மானம், ஈனம், மரியாதை, சுயமரியாதை எல்லாம் இழந்துட்டதான் கட்சியில நிர்வாகியா இருக்க முடியும். எனக்கெல்லாம் பழகி போ. திமுக எம்பி டி.ஆர். பாலு அவர்களை மேடையில் பேசும்போது, கட்சியில் இருக்கும்போது வெட்கம், மானம், சூடு சுரணை பார்க்க கூடாது. நானே நிறைய பேரிடம் திட்டு வாங்கியதாகவும் தனக்கு அது பழகி போனதாகவும் திமுகவில் நடக்கும் நிகழ்வுகளை வெளிப்படையாக கூறியுள்ளார். இந்த பேச்சு திமுக பிரமுகர்களுக்கும் சரி, பிறருக்கும் சரி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவாகவே திமுகவில் இருப்பவர்கள் மக்களுக்கே மரியாதை தரமாட்டார்கள் என்று பலரும் கூறி வருகின்றனர். குறிப்பாக பொன்முடி அவர்கள் மக்களை ஒருமையில் பேசுவதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். அந்த வகையில் மகளிருக்கான இலவச பேருந்து குறித்து பொன்முடி ஓசியில்தானே பயணம் செய்கிறீர்கள் என்று பெண்களை இழிவாக பேசிய விவகாரம் அந்நேரம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதனை போன்றே கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் தங்கள் பகுதிக்கு எந்த நலத்திட்ட உதவியும் கிடைக்கவில்லை என்று கூறியதற்கு எனக்கா ஓட்டு போட்டு கிழிச்சிங்க என்று தரக்குறைவாக பேசிய காணொலியும் வெளியாகி பேசும் பொருளாகி இருந்தது. இதற்கு முன்னரும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு அவர்களும் கட்சி சார்பாக நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் சால்வை அணிவிக்க வந்த தொண்டரின் சால்வையை தட்டிவிட்டு அவரை திட்டி அனுப்பியிருந்தார். தொடர்ச்சியாகவே திமுகவில் உள்ளவர்கள் மக்களிடம் மட்டுமில்லாமல் கட்சியில் உள்ள எம்பிக்களிடமும் இப்படித்தான் அநாகரிகமாக நடந்து கொள்கின்றனர் என்று மேடை பேச்சின் போதே டி.ஆர். பாலு அவர்கள் கூறியதும் குறிப்பிடத்தக்கது.